ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியான காசு இருக்கும் போதும் கோல்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. 5 steps to சேவ் கோல்டு. இந்த 5 ஸ்டெப்லையும் கோல்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்ட் காயின் இல்லைன்னா கோல்டு ஜுவல்லரி. நீங்கள் கோல்ட் காயின் வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். 2% மட்டும்தான் விஏ வரும். ஜிஎஸ்டி அமௌண்ட் நீங்கள் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். கோல்டு ஜுவல்லரினால் செய்கூலி சேதாரம் இது எல்லாமே வரும். நீங்கள் இதில் எது வேணும்னாலும் நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கலாம். டிஜிகோல்டு ஆப் வந்து இப்போ தங்கமயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டிஜிகோல்டில் வந்து 100 ரூபா இருந்தாலே நீங்கள் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நீங்கள் சேமித்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி நீங்கள் அன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். என்ன வேணும்னா கோல்டு ஜுவல்லரியா இல்லாட்டி கோல்ட் காயினா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஜிகோல்டு தங்கமயிலில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்குறது தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் கோல்டு இடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க போய் பாருங்கள். கோல்டு இடிஎஃப்னால் இங்கே வந்து ஒரு யூனிட் பேஸில் வந்து அவங்க கோல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தால் நீங்கள் கோல்டு இடிஎஃப்பில் போய் நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் இதே மாதிரி தான். இது வந்து 1 இயர் வந்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கணும். நீங்கள் 1 இயர் வந்து இதில் இருந்தால் உங்களுக்கு எந்தவித டேக்ஸும் நீங்கள் வந்து கட்ட வேண்டியதாக அவசியம் இல்லை. சவரிங் கோல்டு பாண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எந்தவித செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அமௌண்ட் எதுவுமே தராமலே நீங்கள் வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்து வந்து நீங்கள் வந்து கோல்டு பாண்ட் பேப்பர்ஸை வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட 5 ஸ்டெப்ஸு. கோல்ட் காயின் இல்லாட்டி கோல்டு ஜுவல்லரி, டிஜிகோல்டு இல்லாட்டி கோல்டு இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் சவரிங் கோல்டு பாண்டு. இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணலாம். நீங்கள் கோல்டு காயினாகவும் சேவ் பண்ணலாம். இந்த 2 ஸ்டெப்லேயும் கோல்டு காயினாகவும் சேவ் பண்ணலாம், கோல்டு ஜுவல்லரியாகவும் சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.